வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக சதீஷ் ராஜகோபால். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். தமிழ்நாட்டில் கூட்டுறவு வங்கிகளில் 75,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்றவர்களுக்கு முழுவதும் தள்ளுபடி. 75,000 ரூபாய்க்கு மேல் கடன் வாங்கியவர்களுக்கு 35,000 ரூபாய் தள்ளுபடி என்று முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு. சிறு குறு விவசாயிகளின் பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும். தமிழக அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். தமிழ்நாடு சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு பேரவை நடவடிக்கைகள் குறித்து 2 நாள் பயிலரங்கம். சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெறும் பயிலரங்கை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் விஜய். தமிழ்நாடு அரசின் நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கையை இன்று மாலை வெளியிடுகிறார் நிதியமைச்சர் மரிய வில்சன். அரசின் வருவாய் கடன் தொகை பற்றிய முழு அறிக்கை வெளியாகும் என எதிர்பார்ப்பு. தமிழ்நாட்டில் 16 பல்கலைக்கழகங்களில் காலியாக உள்ள துணைவேந்தர் பணியிடங்கள் உடனடியாக நிரப்ப வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தல். நீட் மறுதேர்வுக்கான அணுகுமுறை புதிய சிக்கல்களை உருவாக்க வழிவகுக்கும் என அண்ணாமலை கருத்து. தேர்வு நேரத்தை அதிகரிப்பது மாணவர்களின் மன அழுத்தத்தை கூட்டும் என சுட்டிக்காட்டல். சவாலும் சவடாலும் விட்ட முதலமைச்சர் ஜோசப் விஜய் எப்போது சைலண்ட் மோடிலிருந்து வெளியே வருவார்? பிஞ்சுகளை இழந்து ஓலமிடும் பெற்றோர்களின் அழுகுரல் கேட்கவில்லையா என்று ஸ்டாலின் கேள்வி. அமெரிக்க ஈரான் ஒப்பந்தம் இருந்த போதிலும் இஸ்ரேல் தொடர்ந்து விழிப்புடன் இருக்கும் என நெதன்யாகு அறிவிப்பு. ஈரான் ஒருபோதும் அணு ஆயுதம் வைத்துக் கொள்ள முடியாது என சூளுரை. இனி விரிவான செய்திகளை காணலாம். தமிழ்நாட்டில் கூட்டுறவு வங்கிகளின் மூலம் 75,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்று குறு சிறு பெரு விவசாயிகளுக்கு 100 விழுக்காடு முழுமையாக பயிர்க்கடனை தள்ளுபடி செய்து முதலமைச்சர் ஜோசப் விஜய் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஏற்கனவே 50,000 ரூபாய் வரையிலான பயிர்க்கடன் தள்ளுபடி என்று அறிவித்திருந்த நிலையில் அதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று பல்வேறு பிரிவினரும் கோரிக்கை விடுத்ததாக குறிப்பிட்டுள்ளது. இதுகுறித்து ஜூன் 15ஆம் நாள் தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில் மறு ஆய்வு கூட்டம் நடைபெற்றதாக குறிப்பிட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் வேளாண்மை, கூட்டுறவு, நிதித்துறை அமைச்சர்கள், அலுவலர்கள் கலந்து கொண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் கூட்டுறவு வங்கிகளில் 2025 மே 1 நாளில் இருந்து இந்த ஆண்டு பிப்ரவரி 28 வரை பயிர்க்கடன் பெற்ற 14,43,000 விவசாயிகளுக்கு 5,932 கோடி ரூபாய் தள்ளுபடி செய்ய முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. அதன்படி 75,000 ரூபாய் வரை கடன் பெற்றிருப்போருக்கு கடன் தொகை முழுவதும் தள்ளுபடி செய்யப்படுகிறது. 75,000 ரூபாய்க்கு மேல் கடன் பெற்றிருப்போருக்கு 35,000 ரூபாய் தள்ளுபடி செய்யப்படும் என்று குறிப்பிட்டுள்ளது. தமிழக அரசு சிறு குறு விவசாயிகளின் பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பயிர்க்கடன் தள்ளுபடி தொகையை 75,000 உயர்த்தி முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஆணையிட்டிருப்பது உழவர்களின் கடன் சுமையை போக்குவதற்கு போதுமானது அல்ல என்று குறிப்பிட்டுள்ளார். முழுமையாக தள்ளுபடி செய்தால் மட்டும்தான் அவர்களுக்கு பயன் கிடைக்கும் என்றும், அதை விடுத்து 6,22,000 பேருக்கு மட்டுமே முழுமையாக கடனை தள்ளுபடி செய்துவிட்டு மீதமுள்ள 8,21,000 பேருக்கு வெறும் 35,000 ரூபாய் மட்டும் தள்ளுபடி செய்வது நியாயமல்ல என்று தெரிவித்துள்ளார். மராட்டிய மாநிலத்தில் 55,72,000 உழவர்கள் வாங்கியிருந்த 36,585 கோடி ரூபாய் மதிப்பிலான பயிர்க்கடன்களை தள்ளுபடி செய்ய அம்மாநில அரசு முடிவு செய்திருப்பதை தமிழக அரசு கருத்தில் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கான பயிலரங்கை முதலமைச்சர் ஜோசப் விஜய் தொடக்கி வைத்து உள்ளார். தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளோரில் பெரும்பாலானோர் புதியவர்கள். இதனால் அவர்களுக்கு சட்டப்பேரவை விதிமுறைகள், நடைமுறைகள் குறித்து பயிற்சி அளிக்கும் வகையில் இன்றும் நாளையும் 2 நாள் பயிலரங்கம் நடைபெறுகிறது. கலைவாணர் அரங்கில் நடைபெறும் இந்த புத்தாக்க பயிற்சியை தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் குத்துவிளக்கேற்றி தொடக்கி வைத்தார். இதில் சட்டப்பேரவை தலைவர் ஜே.சி.டி. பிரபாகர், பேரவை செயலாளர், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். 17வது சட்டப்பேரவையின் முதல் கூட்டம் ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரின் உரையுடன் ஜூன் 18ஆம் நாள் தொடங்க உள்ளது. அதனை முன்னிட்டு சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு புத்தாக்க பயிற்சி அளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசின் நிதி நிலைமை குறித்த வெள்ளை அறிக்கையை இன்று மாலை நிதியமைச்சர் மரிய வில்சன் வெளியிட உள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக தவேக வெற்றி பெற்றுள்ளது. இதையடுத்து அக்கட்சியின் தலைவர் ஜோசப் விஜய் முதலமைச்சராக பதவியேற்றார். அப்போது பேசிய அவர், தமிழ்நாட்டின் ஆட்சியை 10,5 லட்சம் கோடி ரூபாய் கடனுடன் முந்தைய ஆட்சியாளர்கள் விட்டு சென்றுள்ளதாக தெரிவித்தார். அரசின் கருவூலம் முழுவதும் காலியாக உள்ளதாகவும் கூறினார்.
இதனால் தமிழ்நாட்டு அரசின் வருவாய் கடன் சொத்துக்கள் குறித்த வெள்ளை அறிக்கையை வெளியிட்ட பிறகுதான் தேர்தல் அறிக்கையில் கூறிய உறுதிமொழிகளை செயல்படுத்த இயலும் என்று தெரிவித்தார். இந்நிலையில் 17வது சட்டப்பேரவையின் முதல் கூட்டம் ஜூன் 18ஆம் நாள் ஆளுநர் உரையுடன் தொடங்க உள்ளது. இந்த தொடரில் அரசின் பட்ஜெட்டை நிதியமைச்சர் மரிய வில்சன் தாக்கல் செய்ய உள்ளார். இந்நிலையில் தமிழ்நாடு அரசின் நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கையை நிதியமைச்சர் மரிய வில்சன் இன்று மாலை 5:30 மணிக்கு வெளியிடுகிறார். தமிழ்நாட்டு பல்கலைக்கழகங்களில் காலியாக உள்ள துணைவேந்தர் பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தில் செயல்பட்டு வரும் 22 மாநில பல்கலைக்கழகங்களில் 16 பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் பதவிகள் காலியாக இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இது உயர்கல்வித்துறையின் நிர்வாக செயல்பாடுகளையே முடக்கக்கூடிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். சென்னை அண்ணா பல்கலை, திருச்சி பாரதிதாசன் பல்கலை, கோவை பாரதியார் பல்கலை, சேலம் பெரியார் பல்கலை, மதுரை காமராஜர் பல்கலை, திருநெல்வேலி மனோமன்யம் சுந்தரனார் பல்கலை, சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்கள் இல்லை என்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். மருத்துவம், சட்டம், வேளாண்மை, கால்நடை மருத்துவம், தமிழீழ கல்வியலுக்கான பல்கலைக்கழகங்களிலும் இதே நிலை உள்ளதாக தெரிவித்துள்ளார். துணைவேந்தர்கள் இல்லாததால் பல்கலைக்கழக ஆட்சி மன்ற குழு கூட்டங்கள் முறையாக நடைபெற முடியாத நிலை உள்ளதை குறிப்பிட்டுள்ளார். இதனால் புதிய பாடத்திட்டங்கள் அறிமுகம், தொழில்நுட்ப முன்னேற்றங்களுக்கு ஏற்ப கல்வி திட்டங்களை புதுப்பித்தல், ஆராய்ச்சி நிதிகளை பெறல், புதிய கல்வி திட்டங்களுக்கு ஒப்புதல் பெறுவது ஆகிய பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். நீட் மறுதேர்வுக்காக வகுக்கப்பட்டுள்ள அணுகுமுறை புதிய சிக்கல்களை உருவாக்க வழிவகுக்கும் என்று நாம் தலைவர் இயக்கத்தின் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கையில், நீட் மறுதேர்வில் வினாத்தாள் கசிவை தடுக்க மத்திய அரசின் கல்வி அமைச்சகம் எடுக்கும் முயற்சிகளை ஒவ்வொரு மாணவரும் பாராட்டுவார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். ஆனால் தேர்வு மையத்திற்குள் நுழைவதற்கு முன்னதான கூடுதல் சோதனைகள் ஒட்டுமொத்த தேர்வு நேரத்தை 180 நிமிடங்களிலிருந்து 195 நிமிடங்களாக அதிகரிப்பது ஆகியன மாணவர்களின் மன அழுத்தத்தை மேலும் கூட்டும் என்று தெரிவித்துள்ளார். இது நமது தேர்வு முறையின் ஒட்டுமொத்த நோக்கத்தையும் தேர்வு மன அழுத்தத்தை குறைப்பதற்கான தேசிய கல்விக் கொள்கையின் இலக்கையும் சிதைக்கும் என்று தெரிவித்துள்ளார். நீட் மறுதேர்வுக்காக வகுக்கப்பட்டுள்ள இந்த அணுகுமுறை பிரச்சனையை தீர்க்காது என்றும் மாறாக புதிய சிக்கல்களை உருவாக்க வழிவகுக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். சவாலும் சவடாலும் விட்ட முதலமைச்சர் ஜோசப் விஜய் எப்போது சைலண்ட் மோடில் இருந்து வெளியே வருவார் என்று திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தனது சமூக வலைதள பக்கத்தில் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் திறமையான அதிகாரிகளை நியமித்து விட்டேன், சிங்கப்பெண் படையை அமைத்து விட்டேன் என்று சீரிய முதலமைச்சரின் காதுகளுக்கு பிஞ்சுகளை இழந்து ஓலமிடும் பெற்றோர்களின் அழுகுரல் கேட்கவில்லையா என்று வினவியுள்ளார். சவாலும் சவடாலும் விட்ட முதலமைச்சர் ஜோசப் விஜய் எப்போது சைலண்ட் மோடிலிருந்து வெளியே வருவார் என்று வினவியுள்ளார். மக்களின் உயிரும் குழந்தைகளின் பாதுகாப்பும் கேள்விக்குறியாகி உள்ள நிலையிலும் 6 மாதத்துக்கு கேள்வி எதுவும் கேட்கக்கூடாது என நினைக்கிறீர்களா என்று வினவியுள்ளார். அமெரிக்க ஈரான் ஒப்பந்தம் இருந்தபோதிலும் இஸ்ரேல் தொடர்ந்து விழிப்புடன் இருக்கும் என இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் நாட்டின் ஜெருசலம் நகரில் அந்நாட்டின் பிரதமர் நெதன்யாகு அமெரிக்க ஈரான் ஒப்பந்தம் குறித்து செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது ஈரான் அணு ஆயுதங்களை வைத்திருப்பதை அனுமதிக்கும் எந்த ஒரு ஒப்பந்தமும் மேற்கொள்ளப்படாது என்றும் தான் இஸ்ரேல் பிரதமராக இருக்கும் வரை இது நடக்காது என்றும் கூறினார். இஸ்ரேலின் வரலாற்றிலேயே அமெரிக்காவுடன் இணைந்து மிகப்பெரிய தாக்குதலை மேற்கொண்டதாக தெரிவித்தார். இந்த தாக்குதலின் முக்கியமான சாதனை ஈரானின் அணு ஆயுதங்கள் அச்சுறுத்தலை அகற்றியதே ஆகும் என்று குறிப்பிட்டார். அமெரிக்க ஈரான் ஒப்பந்தம் இருந்தபோதிலும் இஸ்ரேல் தொடர்ந்து விழிப்புடன் இருக்கும் என்று பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். மானிய டீசல் அளவை உயர்த்த கோரிய மீனவர்களின் கோரிக்கை மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் தெரிவித்துள்ளார். சென்னை காசிமேடு பகுதியில் மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது துறைமுகத்தில் நடைபெற்று வரும் பணிகள் குறித்து கேட்டறிந்த அவர் திடீரென ஒரு விசைப்படகில் ஏறி சிறிது தூரம் விசைப்படகை ஓட்டிச் சென்றார். தொடர்ந்து மீனவர்கள் அமைச்சரிடம் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனர். இதன் பின்னர் அமைச்சர் ஸ்ரீநாத் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது மானிய டீசல் அளவை உயர்த்த கோரிய மீனவர்களின் கோரிக்கை மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். ஆந்திராவில் தமிழக விசைப்படகுகள் மீன்பிடிக்க தடை எதிர்த்து உள்ள நிலையில் விரைந்து அதற்கான தீர்வு காணப்படும் எனவும் கூறினார். தொடர்ந்து காசிமேடு விசைப்படகு உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் விஜய் செய்தியாளர்களிடம் பேசிய போது சென்னையில் தடை செய்யப்பட்ட அதிவேக இன்ஜின்களை பயன்படுத்தி வருவதாகவும் அவற்றை உடனடியாக கண்டறிந்து சரி செய்ய வேண்டும் என்று தாங்கள் சார்பில் அமைச்சரிடம் கோரிக்கை வைத்துள்ளதாக தெரிவித்தார். ஃபிஷர்மேன் டிபார்ட்மெண்ட்டுக்கு அடியில் எல்லாமே வரணும், கரெக்டாக ப்ராப்பராக நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எல்லாமே டிபார்ட்மெண்ட் படி, நீங்கள் கமிட்டி படி தான் நடக்கும் அப்படின்றது உறுதி சொல்லியிருக்கோம் அவங்களுக்கு. அது பேசிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக அதுக்கு உண்டான ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். ஸோ
இங்க இருந்து ஆந்திரா தாண்டி மீன் பிடிக்க போறாங்க. ஆனா இங்க காசிமேடு மீனவர்கள் சிறை பிடிக்கிறாங்க, போட்டுகளை பறிமுதல் பண்றாங்க. அதுதான் அது என்ன ஏதுன்னு பேசியிருக்கு. அது ஜியோ பாஸ் பண்ண அந்த ப்ராப்பர் நாட்டிக்கல் மைன்ஸ்ல நம்ம அலர்ட் பண்ணியிருக்கோம் எல்லாரும். அதுபடி அவங்க மீன் பிடிப்போம் அப்படின்ற மாதிரி உறுதி அளிச்சிருக்காங்க. அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. டெல்டா மாவட்டத்தில் உள்ள 30 சட்டமன்ற தொகுதிகளுக்கு பொறுப்பான படித்த அமைச்சராக இருக்க வேண்டும் என்பதால் தன்னை திருவாரூர் மாவட்டத்திற்கு பொறுப்பு அமைச்சராக முதல்வர் நியமித்து உள்ளதாக அமைச்சர் விஸ்வநாதன் தெரிவித்து உள்ளார். திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட வளர்ச்சிக்கான அனைத்து துறை அலுவலர்களுடன் ஆய்வுக் கூட்டம் அமைச்சர் விஸ்வநாதன் தலைமையில் நடைபெற்றது. இதையடுத்து மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் அமைச்சர் விஸ்வநாதனுக்கு திருவாரூரில் பாராட்டு கூட்டம் நடைபெற்றது. இதில் அமைச்சர் விஸ்வநாதன் கலந்து கொண்டு பேசிய போது தான் முதல்வரிடம் ஏன் தன்னை திருவாரூர் மாவட்டத்திற்கு பொறுப்பு அமைச்சராக நியமித்தீர்கள் என கேட்டபோது அவர் படித்த அமைச்சர் வேண்டும் என்பதால் தன்னை நியமித்ததாக கூறினார். கோவில்பட்டியில் உள்ள அரசு பள்ளி மாணவியர் விடுதியில் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி திடீர் நேரில் சென்று ஆய்வு செய்தார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உள்ள சமூக நீதி பள்ளி மாணவியர் விடுதியில் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி திடீரென நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். அப்போது விடுதியில் கூடுதலாக மாணவிகள் தங்கும் வகையில் கட்டிடம் கட்டி கொடுத்தால் நன்றாக இருக்கும் என்று கோரிக்கை வைத்தனர். இதை கேட்ட சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி நிச்சயமாக கூடுதலாக மாணவிகள் தங்கும் வகையில் போதிய இடவசதியுடன் விடுதி விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செய்து தர நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். ஜெயங்கொண்டம் தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் பரிசுகள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் தொகுதிக்குட்பட்ட அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. இவ்விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம் தலைமையில் தனியார் கல்வி நிறுவனங்களின் தாளர்கள் மற்றும் பல்வேறு அரசு பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்கள் கலந்து கொண்டு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினர். மேலும் கல்வியின் முக்கியத்துவம் குறித்து மாணவர்களுக்கு எடுத்து கூறி கல்வியில் சிறந்து விளங்க வேண்டும் என அறிவுரை வழங்கினர். இதில் பள்ளி ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அருகே ரெயின்போ நகரில் உள்ள அங்கன்வாடி மையத்தில் சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் திடீர் ஆய்வு செய்தார். புதுச்சேரி மாநிலம் ரெயின்போ நகரில் உள்ள அங்கன்வாடி மையத்தில் சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அங்கன்வாடி பணியாளர்கள் தங்களுக்கு 5 மாத காலமாக ஊதியம் வரவில்லை எனவும் ஊதியம் கிடைப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர். இதனை கேட்டறிந்த சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் விரைந்து நடவடிக்கை எடுப்பதாக அவர்களிடம் உறுதியளித்தார். இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார், லட்சிய ஜனநாயக கட்சி பொதுச் செயலாளர்கள் துரைசாமி, பிரபாகரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். முதலமைச்சர் விஜய் காங்கிரஸ் கட்சி தேசிய தலைமைக்கு மேகதாட்டு அணை பாதிப்பு குறித்து எடுத்துரைத்து டி.கே. சிவகுமாரின் சட்டவிரோத நடவடிக்கையை தடுத்து நிறுத்த முன்வர வேண்டும் என்று தமிழக காவிரி விவசாயிகள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் பாண்டியன் தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டத்தில் தமிழக காவிரி விவசாயிகள் சங்கத்தின் மாநில தலைவர் நன்னில நடராஜன் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பொதுச் செயலாளர் பாண்டியன் பங்கேற்று மேகதாட்டு அணை பாதிப்பு குறித்து உரையாற்றினார். இதன் பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசிய போது முதலமைச்சர் விஜய் சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதியின் அடிப்படையில் விவசாய கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்ய வேண்டும், அதற்கான அறிவிப்பை வரும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் வெளியிடுவார் என்று தாங்கள் எதிர்பார்ப்பதாக தெரிவித்தார். முதலமைச்சர் விஜய் காங்கிரஸ் கட்சி தேசிய தலைமைக்கு மேகதாட்டு அணை பாதிப்பு குறித்து எடுத்துரைத்து டி.கே. சிவகுமாரின் சட்டவிரோத நடவடிக்கையை தடுத்து நிறுத்த முன்வர வேண்டும் என்று கூறினார். மேலும் மத்திய அரசும் நீர்வள ஆணையமும் கர்நாடக அரசின் மேகதாட்டு அணை வரைவு திட்ட அறிக்கையை சட்டவிரோதமென நிராகரிக்க வலியுறுத்தி வருகின்ற ஜூலை 23ஆம் தேதி டெல்லியில் பாராளுமன்றத்தையும் நீர்வள ஆணையத்தையும் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்தார். கீழ் செயல்பட வேண்டிய ஒழுங்காற்று குழு அலுவலகம் பெங்களூரில் செயல்பட்டு அன்றாட தண்ணீரோட இருப்பு, அணைகளுடைய தண்ணீர் தேவை, வரத்து குறித்து ஆய்வு செய்து ஒழுங்காற்றுக்குழு குடிக்கிற பரிந்துரையை ஏற்றுதான் ஆணையம் 9.21 டிஎம்சி தண்ணீரை தமிழ்நாட்டுக்கு விடுவிக்க உத்தரவிட்டிருக்கிறது. அந்த உத்தரவை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு ஒழுங்காற்று குழுவிற்கு இருக்கிறது. எனவே அந்த தண்ணீரை பெற்றுக் கொடுத்தால் ஜூன் இறுதிக்குள்ளாக குறுவை சாகுபடியை மேற்கொள்ள முடியும். தமிழக அரசும் மத்திய அரசும் அதற்கான நடவடிக்கைகளை விரைந்து மேற்கொள்ள வேண்டும். இந்துக்களுக்கு எதிரான அரசாங்கமாக தாவேக அரசு இருக்கிறது என இந்து முன்னணி மாநில பொதுச் செயலாளர் முருகானந்தம் குற்றம் சாட்டியுள்ளார்.
திருவாரூரில் இந்து முன்னணி மாநில பொதுச் செயலாளர் முருகானந்தம் தலைமையில் மாவட்ட செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஏராளமான இந்து முன்னணி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதன் பின்னர் மாநில பொதுச் செயலாளர் முருகானந்தம் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தாவேக அரசு இந்துக்களுக்கு விரோதமான அரசாங்கமாக கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து கொண்டிருக்கிறது. எல்லாருக்கும் பொதுவான அரசாங்கம் என்று ஸ்டாலின் சொன்னார். ஆனால் அவர் பொதுவாக நடந்து கொள்ளவில்லை. இதேபோல் விஜயும் பொதுவான அரசாங்கம் என்று சொல்கிறார். இவரும் திமுகவை போல்தான் செய்கிறார் என்றும் குற்றம் சாட்டினார். மேலும் இந்த அரசாங்கம் இந்துக்களுக்கு எதிராக நடந்து கொண்டால் காலப்போக்கில் மக்கள் இந்த அரசாங்கத்தை தூக்கி எறியக்கூடிய நிலை வரும் என்று தெரிவித்தார். அப்புறம் போலீஸ் ஆபீசர் எல்லாரையும் வச்சு அந்த தீபம் ஏற்ற முடியாம செஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறம் இப்ப நிர்மல்குமார் போய் திருப்பங்குன்றத்துல சாஸ்திராமா நமஸ்காரம் பண்ணியிருக்கிறார். ஆனா திருப்பரங்குன்றத்துல வரக்கூடிய 22ஆம் தேதிக்குள்ள அந்த அரசாங்கமானது உங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படி சொல்லணும். அப்படி சொல்லும்போது அவர் சொல்றாரு, பழைய நிலையே தொடரும், திமுக அரசாங்கம் என்ன செஞ்சதோ அதான் நாங்க செய்வோம் அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கத்தி போய் வாழ் டும் டும் டும்னு. அந்த மாதிரி இந்த தாவேக அரசாங்கமானது இந்த திமுக பாணியிலேயே இந்துக்களுக்கு விரோதமான அரசாக கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து கொண்டிருக்கிறது. மயிலாடுதுறையில் மணல் கொள்ளைக்கு துணை போகும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்காவிட்டால் மண்வாரி இறைக்கும் போராட்டம் நடத்தப்படும் என்று நாம் மக்கள் இயக்கத்தின் தலைவர் சங்கமித்ரன் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் மணல் குவாரிகளில் சட்டவிரோதமாக மண் எடுப்பவர்களுக்கு ஆதரவாக செயல்படும் 2 அரசு அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் மண் திரட்டை தடுக்க வலியுறுத்தியும் நாம் மக்கள் இயக்கத்தின் தலைவர் சங்கமித்ரன் பொதுமக்களுடன் இணைந்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தார். இதுகுறித்து நாம் மக்கள் இயக்கத்தின் தலைவர் சங்கமித்ரன் செய்தியாளர்களிடம் பேசிய போது, சம்பந்தப்பட்ட இடத்திற்கு சென்று ட்ரோன் மூலம் ஆய்வு செய்து அந்த குவாரியில் சட்டவிரோதமாக மணல் அள்ளப்பட்டிருந்தால் குவாரியின் உரிமம் ரத்து செய்யப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் உறுதியளித்து உள்ளார் என்று கூறினார். மணல் கொள்ளைக்கு துணை போகும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்காவிட்டால் மண்வாரி இறைக்கும் போராட்டம் நடத்தப்படும் என்று தெரிவித்தார். நாம் மக்கள் இயக்கத்தின் தலைவர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் தரங்கம்பாடி வட்டத்தில் கிடங்கல்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமத்தில் தொடர்ந்து நம்முடைய இயக்கம் அதை சார்ந்திருக்கின்ற பொதுமக்கள் மணல் கொள்ளைக்கு எதிராக தொடர்ந்து போராடி வருகிறோம். இந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியர்களிடத்தை பல முறை மனு கொடுத்துருக்குறோம். ஏற்கனவே இருந்த 2 மாவட்ட ஆட்சியர்களிடத்திலும் மனு கொடுத்துருக்குறோம். ஆனால் அதில் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. சட்டவிரோதமாக மணல்கள் இன்று அள்ளி கொள்ளையடிக்கப்படுகின்றன. பல முறை இதை நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். கிடங்கல் கிராமத்தில் அந்த சர்வே நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சர்வே நம்பரில் மணல் எடுக்கிறாங்க 614. திருச்சியில் நடைபெற்ற தமிழ்நாடு பார்க்கவ குல பேரவையின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் தமிழக அரசு உடனடியாக ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. திருச்சியில் தமிழ்நாடு பார்க்கவ குல பேரவையின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழா நடைபெற்றது. இதில் கட்சியின் நிறுவன தலைவர் ரமேஷ் தலைமை தாங்கினார். இந்நிகழ்ச்சிக்கு திருச்சி கொட்டப்பட்டு ஜெயக்குமார், அகில இந்திய மக்கள் மறுமலர்ச்சி கழக நிறுவன தலைவர் முருகேசன், தமிழக வாழ்வுரிமை பாதுகாப்பு கட்சி நிறுவன தலைவர் மணிபாபா உள்ளிட்டோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் தமிழக அரசு உடனடியாக ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும், நீட் தேர்வு உள்ளிட்ட அனைத்து போட்டித் தேர்வுகளையும் ரத்து செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதன் பின்னர் அகில பாரத பார்க்கவ குல சங்க நிறுவன தலைவர் ரவி செய்தியாளர்களிடம் பேசிய போது, திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதி மற்றும் 4 தொகுதிகளில் நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் பார்க்கல குல அடையார் பார்க்கவ குல மூப்பனார் சமுதாயத்தைச் சேர்ந்த வேட்பாளர்களை நிறுத்தி வெற்றி பெற வைக்க வேண்டும் என்றும் மூப்பனாருக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்றும் கூறினார். பார்க்கவ குலம் என்றால் என் குலம் முதல்வன் மலையமான் உட்பிரிவுகள் மலையமான், நத்தமன், சுருதிமான் என்று அன்று காலகட்டங்களிலும் இந்த அரசாங்க சூழ்நிலையில் அரசு பதிவேட்டில் உடையார், மூப்பனார், நயினார் என்ற உட்பிரிவுகளை கொண்டு இருக்கு. இந்த பார்க்ககுல பேரவையோட நோக்கம் என்னன்னா, ஜாதியோட பெருமை பற்றி பேசுறது எங்களோட நோக்கம் இல்லை, ஜாதிக்கான உரிமையை பற்றி பேசுறதா எங்களோட நோக்கம். நாங்கள் ஒரு 5 தீர்மானங்களை வச்சிருக்கோம். என்ன தீர்மானம்னா, என்னுடைய குல முதல்வன் மாமன் மலையமான் திருமுடிக்காரிக்கு திருவுருவ சிலை அமைக்கணும். இதை தமிழக அரசை இந்த தமிழ்நாடு பார்க்கக்குள்ள வேண்டி கேட்டுக்கொள்ளுது. 2வது தீர்மானம் என்னன்னா, தமிழக அரசு உடனடியாக ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்திட தமிழ்நாடு பார்க்கக்குள்ள பேரவை வலியுறுத்துகிறது. புதுச்சேரியில் உள்ள ராஜீவ் காந்தி உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற இலவச மருத்துவ முகாமில் அரசு அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்று பயனடைந்தனர்.
புதுச்சேரி மாநிலம் உப்பளத்தில் உள்ள ராஜீவ்காந்தி உள் விளையாட்டு அரங்கில் விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் மற்றும் வெஸ்ட்மேட் மருத்துவமனை சார்பில் மருத்துவ முகாம் நடைபெற்றது. முகாமில் இரத்த அழுத்தம், ஹீமோகுளோபின் பரிசோதனை, இதய மின் அலை வரைவு உள்ளிட்ட பல்வேறு மருத்துவ பரிசோதனைகள் மருத்துவர்கள் மூலம் இலவசமாக மேற்கொள்ளப்பட்டன. இதில் அரசு அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்று பயனடைந்தனர். அரூரைச் சேர்ந்த பெண்ணின் விருப்பப்படி அவர் உயிரிழந்த பிறகு அவரது உடல் அரசு மருத்துவக் கல்லூரி மாணவர்களின் ஆராய்ச்சிக்காக ஒப்படைக்கப்பட்ட நிகழ்வு பொதுமக்களிடையே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தருமபுரி மாவட்டம் மேல்பாட்சாப்பேட்டையைச் சேர்ந்த விஜயலட்சுமி தனது மறைவுக்கு பிறகு உடலை மருத்துவக் கல்லூரி மாணவர்களின் ஆராய்ச்சிக்காக தானமாக வழங்க வேண்டும் என 2013 உறுதிமொழி அளித்திருந்தார். இந்நிலையில் வயது முதிர்வால் அவர் காலமானதைத் தொடர்ந்து உறவினர்கள் அவரது விருப்பத்தை நிறைவேற்றினர். அரூர் நண்பர்கள் குழுவினர் உதவியுடன் உடல் ஆம்புலன்ஸ் மூலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. தொடர்ந்து மருத்துவக் கல்லூரியின் பிரேத பரிசோதனை மருத்துவர் சௌந்தர்யாவிடம் உடல் ஒப்படைக்கப்பட்டது. அவரது இந்த செயல் சமூகத்தில் பாராட்டை பெற்று உள்ளது. கன்னியாகுமரி அருகே வலியக்கரையில் இடிந்து விழும் நிலையில் உள்ள கால்வாய் சுவர் மற்றும் மின்கம்பத்தை உடனடியாக சீரமைக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து உள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் வலியக்கரை பகுதியில் உள்ள கால்வாய் மற்றும் மின்கம்பம் ஒன்று இடிந்து விழும் நிலையில் உள்ளது. இதுகுறித்து பலமுறை அப்பகுதி மக்கள் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் தாங்களே தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள மின்கம்பத்தை கயிறு கட்டி பாதுகாத்து உள்ளனர். மேலும் பெரும் ஆபத்து நடைபெறும் முன்னே உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தலையிட்டு அவற்றை சீர் செய்து தர வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். பிள்ளைத்தோப்பு கடற்கரை பகுதியில் மழை காலங்களில் வீடுகளுக்குள் வெள்ள நீர் புகுந்து மாதக்கணக்கில் வடியாமல் இருப்பதாகவும் இதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து உள்ளனர். கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனுநீதி நாள் நிகழ்வு நடைபெற்றது. அப்போது பிள்ளைத்தோப்பு பகுதியில் மழைக்காலங்களில் வீடுகளுக்குள் வெள்ள நீர் புகுந்து நீண்ட நாட்கள் வடியாமல் இருப்பதாகவும் இதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். சுமார் 200க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்தனர். கால்வாய் முறையாக தூர்வாரப்படாததே வெள்ளம் அதிகரிக்க காரணம் என அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஒவ்வொரு வருஷமும் நாங்க இப்படி கலெக்டர் ஆபீஸ்ல வந்து மனு கொடுத்துன்னு போறோம். எங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கல. அப்ப இந்த ஆட்சியில வந்து எங்களுக்கு பிடிச்ச ஒரு தலைவர் வந்திருக்காரு. இந்த தலைவர்கிட்ட எங்க குறைய சொல்லும் போது எங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும்னு தான் நாங்க வந்திருக்கோம். எங்களுக்கு வந்து இப்ப அந்த ஆறை வந்து ஆறு இல்லை, எங்க பக்கத்துல ஓடுற அந்த ஆழ்வாயை வந்து விரிவுபடுத்தணும், ஆழப்படுத்தணும். அந்த தண்ணி வந்து கடல்ல போற மாதிரி எங்கள் பண்ணணும். இஸ்லாமியர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க தாவிக அரசு நடவடிக்கை எடுக்காவிட்டால் மாபெரும் போராட்டம் நடத்தப்படும் என தமிழ்நாடு சிறுபான்மை மக்கள் நலக்குழுவினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் 30 ஆண்டுகளாக கிடப்பில் உள்ள மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரி தமிழ்நாடு சிறுபான்மை மக்கள் நலக்குழுவினர் கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து நத்தம் புறம்போக்கில் வசிக்கும் இஸ்லாமிய மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என கோரி சுமார் 50 பேர் பேரணியாக சென்று மனு அளித்தனர். இதன் அடிப்படையில் 249 பேருக்கு பட்டா வழங்க அரசு உத்தரவு பிறப்பித்திருந்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என அவர்கள் குற்றம் சாட்டினர். அதிகாரிகளின் மெத்தன போக்கால் மனுக்கள் நிலுவையில் உள்ளதாகவும் நடவடிக்கை இல்லையெனில் மாபெரும் போராட்டம் நடத்தப்படும் என எச்சரிக்கை விடுத்தனர். அரசு புறம்போக்கு நிலத்தை தனிநபர் ஆக்கிரமிப்பதை கண்டித்தும் அடிப்படை வசதிகள் இல்லை என கூறி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ளனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அடுத்த புதுக்கூரைப்பேட்டை கிராமத்தில் ஒரு பகுதியில் ஆதி திராவிட மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். இப்பகுதியில் விளையாட்டு மைதானத்திற்காக ஒதுக்கப்பட்ட அரசு புறம்போக்கு நிலத்தை மாற்று சமுதாயத்தைச் சேர்ந்த சில தனிநபர்கள் ஆக்கிரமித்து பட்டா பெற்றுள்ளதாக விருதாச்சலம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளனர். மேலும் தனியாக தங்கள் சமுதாயத்திற்கு விளையாட்டு மைதானம், குடிநீர் வசதி, சுடுகாடு வசதி மற்றும் தெருவிளக்கு உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தர கோரியும் அப்பகுதியைச் சேர்ந்த ஆதி திராவிடர் சமுதாய பொதுமக்கள் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் புதுக்கூரைப்பேட்டை கிராமத்தில் பேருந்து நிறுத்தம் அருகே சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. காங்கேயநல்லூர் சாலையில் தேங்கும் மழை நீரை அகற்றி சாலை வசதி அமைத்து தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து உள்ளனர். வேலூர் மாவட்டம் காங்கேயநல்லூரில் மழைநீர் வடிந்து செல்ல வடிகால் வசதி இல்லாததால் தெருக்களில் நீர் தேங்கி நிற்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அதேபோல கற்பக விநாயகர் கோவில் பகுதியில் பெய்த மழையால் தெரு முழுவதும் குளம் போல் மழைநீர் தேங்கி சேரும் சகதியுமாக மாறி உள்ளது. இதனால் பள்ளி மாணவர்கள், முதியோர் மற்றும் இருசக்கர வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். மேலும் கடந்த 15 ஆண்டுகளாக இப்பகுதியில் முறையான சாலை வசதி இல்லாததால் பொதுமக்களின் அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்படுவதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்து உள்ளனர்.
இதுகுறித்து மாநகராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு தேங்கியுள்ள மழைநீரை அகற்றுவதோடு நிரந்தர தீர்வாக தரமான சாலை மற்றும் முறையான மழைநீர் வடிகால் வசதியை அமைக்க வேண்டும். இனி இதுபோன்ற பாதிப்புகள் ஏற்படாத வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். கன்னியாகுமரி அருகே உள்ள சின்னமுட்டம் மீன்பிடி துறைமுகத்தில் இன்று அதிகாலை திடீரென விசைப்படகு ஒன்று தீப்பற்றி எரிந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டு உள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் சின்னமுட்டம் மீன்பிடி துறைமுகத்தில் 350க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருகின்றன. 61 நாட்கள் மீன்பிடி தடைக்காலம் முடிவடைந்து உள்ளதை தொடர்ந்து நேற்று முதல் மீனவர்கள் மீண்டும் கடலுக்கு சென்று மீன்பிடி தொழிலை தொடங்கியுள்ளனர். இந்நிலையில் இன்று அதிகாலை கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல தயாராக இருந்த ஒரு விசைப்படகு திடீரென தீப்பற்றி எரிந்தது. இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த மீனவர்கள் உடனடியாக தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளித்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இச்சம்பவம் சின்னமுட்டம் மீனவர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வாணியம்பாடி அருகே பெண்களிடம் மதுபோதையில் சில்மிசம் செய்த நபரை தட்டி கேட்க முயன்ற பெண்களை பெட்ரோல் ஊற்றி தீயிட்ட முயற்சித்த நபரால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டு உள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த கொடையாஞ்சி கிராமத்தில் 100 நாள் பணியில் ஈடுபட்டிருந்த பெண்களிடம் ஆபாசமாக பேசி சில்மிசம் செய்த நபரை சில பெண்கள் தட்டி கேட்டு உள்ளனர். அப்போது ஆத்திரமடைந்த நபர் அவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு ஆபாச வார்த்தைகளால் பேசியுள்ளார். இதில் ஆத்திரமடைந்த பெண்கள் அவரை தாக்கி உள்ளனர். அந்த நபரும் தான் இருசக்கர வாகனத்தில் கொண்டு வந்த பெட்ரோல் கேனை எடுத்து அங்கிருந்த பெண்களின் மீது ஊற்றி தீயிட முயன்று உள்ளார். சுதாரித்த பெண்கள் உடனடியாக அம்பலூர் காவல்துறையினருக்கு தகவல் அளித்தனர். தகவல் அறிந்து அங்கு வந்த காவல்துறையினர் திருப்பத்தூர் பகுதியைச் சேர்ந்த நாகராஜ் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. பெரம்பலூர் அருகே பெற்ற தாயை தனது மகனை கழுத்தை நெரித்து உயிர் பறித்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. பெரம்பலூர் மாவட்டம் வேப்பூர் பெருமாள் கோவில் தெருவைச் சேர்ந்தவர்கள் குணசேகர் நிசாந்தி தம்பதியர். இவர்களுக்கு கீர்த்திசா என்ற 9 வயதுடைய பெண் குழந்தை ஒன்று உள்ளது. குணசேகரனுக்கும் நிசாந்திக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதன் காரணமாக நிசாந்தி காரை கிராமத்தில் உள்ள அவருடைய தாய் அழகேஸ்வரி வீட்டில் 3 ஆண்டுகளாக தங்கி இருந்து உள்ளார். இந்நிலையில் மதியம் சாப்பிட்டு விட்டு படுத்த குழந்தை நீண்ட நேரம் ஆகியும் எழுந்திருக்காததால் தாய் நிசாந்தி காரை அரசு மருத்துவமனையில் அனுமதித்து உள்ளார். அங்கு குழந்தையை பரிசோதித்த மருத்துவர்கள் குழந்தை ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவித்ததுடன் குழந்தையின் கழுத்து நெரிக்கப்பட்டுள்ளது போன்று தடயம் இருந்ததை அடுத்து பாடலூர் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் தாய் நிசாந்தியிடம் விசாரணை மேற்கொண்டதில் நிசாந்தி குழந்தையின் கழுத்தை நெரித்து உயிரை பறித்தது தெரிய வந்தது. இதனை அடுத்து காவல்துறையினர் நிசாந்தியை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். பெற்ற தாயை தனது மகனை கழுத்து நெரித்து உயிர் பறித்த சம்பவம் பெரம்பலூர் மாவட்டத்தில் பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தி உள்ளது. மயிலாடுதுறை அருகே சவ ஊர்வலத்தை கடந்து செல்ல முயன்ற கார் மீது நடத்தப்பட்ட கொடூர தாக்குதலில் அதில் பயணித்து 80 வயது மூதாட்டி உட்பட 5 பேர் காயமடைந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியைச் சேர்ந்த மூர்த்தி அருண்மொழி தம்பதியர். இதில் மூர்த்தியின் தாயார் பவுன்மதியை அருண்மொழி தஞ்சாவூரில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு பரிசோதனைக்காக அழைத்துச் சென்று உள்ளார். அருண்மொழியுடன் மூர்த்தியின் தம்பி மனைவி தேவி, தேவியின் மகள் லோஷினி, மூர்த்தியின் மகன் சபரிஸ் அகோரம் ஆகியோர் காரில் சென்று உள்ளனர். மருத்துவமனைக்கு சென்றுவிட்டு மாலை வீடு திரும்பிய போது கடலங்குடி பகுதியில் சாலைக்கு எதிரே வந்த சவ ஊர்வலத்தில் போதையில் ஆடிக்கொண்டிருந்தவர்கள் காரை பிடித்து ஒடுக்கி அட்டகாசத்தில் ஈடுபட்டு உள்ளனர். அப்போது போதை ஆசாமி ஒருவர் காரின் மேற்கூரையின் மீது ஏறி காரை நிறுத்த சொல்லி மிரட்டி உள்ளார். வேறு வழியின்றி காரை நிறுத்தியவுடன் சபரிஸ் அகோரத்தை தாக்கி உள்ளனர். இந்த கொடூர சம்பவத்தில் காயமடைந்த 5 பேர் பொதுமக்கள் உதவியுடன் 108 ஆம்புலன்ஸ் மூலம் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். அங்கிருந்த பொதுமக்கள் இந்த சம்பவத்தை கண்டித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி நடவடிக்கை எடுப்பதாக கூறி அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து அப்பகுதி பொதுமக்கள் பேசிய போது கஞ்சா போதையில் 50க்கும் மேற்பட்டோர் பெண் என்றும் பாராமல் காரில் வந்தவர்கள் மீது தாக்குதல் நடத்தியதாகவும் காவல்துறையினர் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிர்ச்சியான குற்றச்சாட்டை முன்வைத்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக குத்தாலம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது பண்றப்ப என்ன செய்யறதுன்னே எங்களுக்கு தெரியல. அதனால என் பையனை நான் வெளியில விடல. விட்டா நிச்சயம் அவன் உயிருக்கு கேரண்டி கிடையாது. அதனால என் பையனை வெளியில விடாம விட்டுடுங்க, நாங்க கிராஸ் பண்ணது தப்பு தான், விட்டுடுங்க அப்படின்னு சொல்லி எவ்வளவு எக்ஸ்கியூஸ் பண்ணி உங்க காலையாவது விழுவுறேன், விட்டுடுங்க நாங்க போயிடுறோம்னு சொன்னா விடவே இல்லை. என்னமோ தேவையில்லாத வார்த்தைகள், அந்த வார்த்தையெல்லாம் சொல்ல முடியாது, பயங்கரமா பேசி எங்க மாமியாரை கூட கீழ்த்தனமா பேசியிருக்காங்க. எங்க பொண்ணை வந்து அவ்வளோ கீழ்த்தனமா கையை பிடிச்சி இழுத்து
அவள் கையில் கன்னத்துலலாம் இது பண்ணி கன்னத்துலலாம் காயம். இப்போ அவங்கலாம் ஜிஹெச் போயிருக்காங்க. பண்ணி இவ்வளோ அட்டகாசம் பண்ணியிருக்கிறாங்க. சுற்றி நான் வந்து யாராவது ஒருத்தராவது வந்து சப்போர்ட்டுக்கு வரமாட்டாங்களா அப்படின்னு சுற்றி பார்க்குறேன். இருக்கிறவங்க யாருமே சப்போர்ட் வரல. அந்த பக்கம் நிற்கிறவங்க யாருமே சப்போர்ட்டே பண்ணலை எங்களுக்கு. பெரம்பலூர் அருகே லாரியின் மீது கார் மோதியதில் 3 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்து உள்ளனர். திருச்சி மாவட்டம் துறையூரைச் சேர்ந்த 3 பேர் அரியலூர் நோக்கி காரில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது பெரம்பலூரில் உள்ள பெட்ரோல் பங்க் அருகில் எதிரே வந்த லாரியின் மீது கார் மோதியதில் பெரம்பலூரைச் சேர்ந்த சங்கர், அரியலூரைச் சேர்ந்த விஜய் மற்றும் சக்தி ஆகிய 3 பேரும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். தகவல் அறிந்து வந்த பெரம்பலூர் காவல்துறையினர் உடலை மீட்டு உடற்கூராய்விற்காக பெரம்பலூர் மாவட்ட அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதைத் தொடர்ந்து காவல்துறையினர் தெலுங்கானாவைச் சேர்ந்த லாரியின் ஓட்டுநர் ஜலிஸ் பாஷா சாதிக்கை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கும்மிடிப்பூண்டியில் 3 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து உயிர்பறிப்பு செய்த வடமாநில வாலிபரை காவல்துறையினர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்து உள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி சிப்காட் பகுதியில் 3 வயது பெண் குழந்தையை வடமாநிலத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்து உள்ளார். அவரை பொதுமக்கள் பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த 3 வயது பெண் குழந்தை சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த நிலையில் உயிர்பறிப்பு வழக்கில் கைது செய்யப்பட்ட வடமாநில தொழிலாளி பிபின் மஞ்சு மீது உயிர்பறிப்பு, போக்சோ உட்பட 4க்கும் மேற்பட்ட பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து பூவிருந்தவள்ளி நீதிமன்றத்தில் திருவள்ளூர் போக்சோ நீதிமன்ற நீதிபதி உமா மகேஸ்வரி முன்பு ஆஜர்படுத்தினார். அங்கு இந்தி தெரிந்த காவலர் மூலம் விசாரணை நடத்திய நீதிபதி 29ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் பலத்த பாதுகாப்புடன் வடமாநில தொழிலாளியை புழல் சிறைக்கு அழைத்துச் சென்றனர். மேல்பட்டி அருகே அண்ணன் குடும்பம் பிரிந்து வாழ நீதான் காரணம் என கூறி 6 வயது சிறுவனை கொடுமைப்படுத்தி உயிரை பறித்த பாட்டி மற்றும் அத்தையை காவல்துறையினர் கைது செய்து உள்ளனர். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே மேல்பட்டியைச் சேர்ந்த ராஜேஷ் ஆசா தம்பதியருக்கு 6 வயதில் முகிலன் என்ற ஆண் குழந்தை உள்ளார். முகிலன் பிறந்தவுடன் இருவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்து வாழ்ந்து வந்த நிலையில் விவாகரத்து செய்வதற்காக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து பின்னர் அதில் இருவருக்கும் கவுன்சிலிங் கொடுத்ததில் சேர்ந்து வாழ்வதாக முடிவெடுத்தனர். இந்நிலையில் ராஜேஷ் சொந்த ஊரான மேல்பட்டியில் மனைவி ஆசாவுடன் வாழ்ந்து வந்தார். இருவரும் திருப்பூர் பனியன் கம்பெனியில் குழந்தையுடன் சென்று வேலை செய்து வந்தனர். ராஜேஷின் தாயார் விஜயா, நீங்கள் வேலை செய்யுங்கள், பேரனை மட்டும் தன்னிடம் விட்டு செல்லுங்கள் என்று கூறியதால் முகிலனை பாட்டி வீட்டில் விட்டுவிட்டு இருவரும் திருப்பூருக்கு வேலைக்கு சென்றனர். ராஜேஷின் தங்கை ரேவதி திருமணமாகி கணவன் குழந்தைகளுடன் மேல்பட்டி கிராமத்திலேயே வசித்து வருகின்றார். அவர் அண்ணன் மனைவியுடன் வாழாமல் பிரச்சனை ஏற்பட்டதற்கு காரணமாக நீ பிறந்ததால் தான் என 6 வயது சிறுவன் முகிலனை ரேவதி கொடுமைப்படுத்தி உள்ளார். இதில் திடீரென சிறுவன் உயிரிழந்து விட்டார். இது குறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் சிறுவனின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக குடியாத்தம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். உயிரிழந்த சிறுவன் உடலில் சூடு வைத்ததற்கான காயம் மற்றும் தலையில் ஆயுதத்தால் அடித்த காயமும் இருப்பதாக முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்து உள்ளது. இதன் அடிப்படையில் காவல்துறையினர் ரேவதி மற்றும் பாட்டி விஜயாவை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நெய்வேலி NLC நிறுவனத்தில் பணியின் போது உயிரிழந்தவரின் குடும்பத்தினருக்கு நிரந்தர வேலை வழங்க வலியுறுத்தி குடும்பத்தினருடன் பாமகவினர் நெய்வேலி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டு உள்ளது. கடலூர் மாவட்டம் நெய்வேலியைச் சேர்ந்தவர் சிற்றரசு. இவர் NLC சுரங்கத்தில் பணியாற்றி வருகிறார். இவர் வழக்கம் போல் கடந்த 12ஆம் தேதி முதல் ஷிப்ட் பணிக்கு சிற்றரசு சென்ற போது அங்கு அவருக்கு திடீரென்று நெஞ்சுவலி ஏற்பட்டது. அப்போது அருகில் இருந்த NLC ஊழியர்கள் சிற்றரசுவை ஆம்புலன்ஸ் மூலம் NLC பொது மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் சிகிச்சை பலனின்றி சிற்றரசு உயிரிழந்ததாக தெரிவித்து உள்ளனர். இந்நிலையில் உயிரிழந்த சிற்றரசு குடும்பத்தில் ஒருவருக்கு நிரந்தர வேலை வழங்க கோரி NLC தலைமை அலுவலகம் முன்பு பாமக மாவட்ட செயலாளர் ரவிச்சந்திரன் தலைமையில் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் NLC தலைமை அலுவலகம் முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். இது தொடர்பாக பாமக மாவட்ட செயலாளர் ரவிச்சந்திரன் பேசிய போது உயிரிழந்த சிற்றரசு குடும்பத்திற்கு ஒருவருக்கு நிரந்தர வேலையும் இழப்பீடு தொகையும் உடனடியாக வழங்க வேண்டும் என்று கூறினார். மேலும் பேச்சுவார்த்தைக்கு NLC நிறுவனம் அழைக்கவில்லை என்றால் பாமக தலைமையில் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என்று எச்சரிக்கை விடுத்தார். இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. போது சிற்றரசன் என்பவர் நெஞ்சுவலி ஏற்பட்டு மைன் 1 இயர்க்குள்ளே உயிரிழந்தார். அவருக்கு உடனடியாக அவசர சிகிச்சை செய்வதற்கு அங்கு மருத்துவர் இல்லை. மருத்துவர் இருந்திருந்தால் அவரது உயிரை காப்பாற்றியிருக்கலாம். இறந்தவர் உடல் இன்னும் மருத்துவமனையில் இருக்கிறது. அவரது குடும்பத்திற்கு
நிதி உதவியும் குடும்பத்தில் ஒருவருக்கு நிரந்தர வேலையும் வேண்டி அவரது குடும்பத்தினர் NLC நிறுவனத்திடம் கேட்டு வருகிறார்கள். வாணியம்பாடி அருகே உள்ள மருந்தகத்தில் மர்ம நபர் ஒருவர் பெண் ஊழியரிடம் நூதன முறையில் செல்போனை திருடிச் சென்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே கச்சேரி சாலையில் மோகன்குமார் என்பவர் மருந்தகம் நடத்தி வருகிறார். இவர் மாலை பணி நிமித்தமாக கடையில் இருந்து வெளியே சென்ற தருணத்தில் கடையில் இருந்த இளம்பெண் பணியாளர்கள் தனியாக இருந்ததை நோட்டமிட்ட நபர் ஒருவர் கடையில் மருந்துகளை வாங்க வந்தார். அவர் நாடகம் ஆடி அருகில் உள்ள மருத்துவமனையில் தனது உறவினரை சிகிச்சைக்காக அனுமதித்து உள்ளதாக கூறி செல்போனை கொடுத்து உதவுமாறு கேட்டு உள்ளார். சம்பந்தப்பட்ட இளம்பெண் விவரம் அறியாமல் செல்போனை அவரிடம் கொடுத்தவுடன் கடைக்கு வந்த வேறொருவர் வாடிக்கையாளர்களிடம் அந்த பெண் பேசி முடிப்பதற்குள் அந்த மர்ம நபர் செல்போனை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து தப்பித்து சென்றார். செல்போன் நூதன முறையில் திருடிச் சென்ற நபர் குறித்து கடையின் உரிமையாளர் வாணியம்பாடி நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதுகுறித்து வாணியம்பாடி நகர் காவல்துறையினர் CCTV காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தாராபுரம் அருகே தனியார் நிறுவனத்தின் அராஜகத்தை கண்டித்து சிறுமிகள் உள்பட 5 பேர் டவரில் ஏறி தன் உயிரை மாய்த்து கொள்ள முயற்சித்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே விதிகளை மீறி உயர்மின் கோபுர கம்பிகள் அமைக்கும் தனியார் நிறுவனத்தை கண்டித்து 6ஆம் வகுப்பு படிக்கும் பள்ளி மாணவி உள்பட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் 60 அடி உயர BSNL டெலிபோன் டவரில் ஏறி தன் உயிரை மாய்த்து கொள்வதாக மிரட்டல் விடுத்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. உயரழுத்த மின்பாதை அமைக்கும் பணியை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று டவரில் இருந்து அவர்கள் கூச்சலிட்டு கோரிக்கை வைத்தனர். தகவல் அறிந்து வந்த தாராபுரம் தாசில்தார் ராமலிங்கம் மற்றும் மூலனூர் காவல் ஆய்வாளர் கோவர்த்தனன் அம்பிகை ஆகியோர் டவரில் இருந்தவர்களுடன் தீவிர பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். உண்மைக்கு புறமான தகவலை தெரிவிக்கிறாரு. இது இப்போ இந்த கடந்த 14/3க்கு அப்புறம் இந்த சம்பவங்கள் நடந்ததிலிருந்து பார்த்தீங்கன்னா இந்த அரசு அதிகாரிகளுடைய மெத்தன போக்கால இந்த திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறது. இதில் பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்களா இல்லையாங்கிறத அரசு அதிகாரிகளுக்கு கவலையே படலை. இப்போ கூட பாருங்க எங்களை காவல்துறை மற்றும் இந்த வட்டாட்சியர் தரப்புல எங்களை மிரட்டுறாங்க. அதாவது எப்படி சொல்றதுங்க, எங்களுடைய நியாய உரிமையை கேட்கவே விடமாட்டேங்கிறாங்க. இனி வருவது திரையுலக செய்திகள். குணச்சித்திர நடிகர் வாகை சந்திரசேகருக்கு மத்திய அரசின் சங்கீத நாடக அகாடமி யுவ புரஸ்கார் விருது அறிவிக்கப்பட்டு உள்ளது. தமிழக திரையுலகின் புகழ்பெற்ற குணச்சித்திர நடிகர் வாகை சந்திரசேகர் இவர் தனது யதார்த்தமான நடிப்பின் மூலம் நண்பா நண்பா திரைப்படத்திற்காக சிறந்த துணை நடிகருக்கான தேசிய விருதை வென்றுள்ளார். தமிழ் திரையுலகின் மூத்த மற்றும் குணச்சித்திர நடிகரான வாகை சந்திரசேகர் 300க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ளார். இவரது நடிப்பு திறனை பாராட்டி 1991ஆம் ஆண்டு தமிழக அரசு இவருக்கு கலைமாமணி விருது வழங்கி கௌரவித்தது. இந்நிலையில் மத்திய அரசின் சங்கீத நாடக அகாடமி யுவ புரஸ்கார் தேசிய விருது இவருக்கு அறிவிக்கப்பட்டு உள்ளது. இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் நடைபெற்ற 23வது உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் லீ ஆட்டத்தில் ஈரான் மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டி சமனில் முடிவடைந்தது. அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் 23வது உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் G பிரிவுக்கான போட்டியில் ஈரான் மற்றும் நியூசிலாந்து அணிகள் மோதின. இந்த போட்டியில் 7வது மற்றும் 55வது நிமிடத்தில் நியூசிலாந்தின் எலிஜா ஜஸ்ட் 2 கோல்களை அடித்து அசத்தினார். இதேபோல் 32வது நிமிடத்தில் ஈரானின் ராமி ரசலாபியன் 1 கோலையும் 64வது நிமிடத்தில் முகமது முகேபி 1 கோலையும் அடித்தனர். இதன் மூலம் இரு அணிகளும் 2-2 என்ற கோலை பெற்ற நிலையில் போட்டி சமநிலையில் முடிவடைந்தது. இனி வருவது தங்கம், வெள்ளி மற்றும் பங்குச்சந்தை விலை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கம் இன்று 1 சவரன் 1,12,480 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 10 ரூபாய் குறைந்து 14,060 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 சவரன் 80 ரூபாய் குறைந்து 1,12,480 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் 1 சவரன் 1,22,704 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 275 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,75,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய பங்கு சந்தைகளில் வணிகம் இன்று உயர்வுடன் காணப்படுகிறது.
மும்பை பங்குச்சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 313 புள்ளிகள் அதிகரித்து 76,577 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் நிப்டி 72 புள்ளிகள் அதிகரித்து 23,926 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். தமிழ்நாட்டில் கூட்டுறவு வங்கிகளில் 75,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்றவர்களுக்கு முழுவதும் தள்ளுபடி. 75,000 ரூபாய்க்கு மேல் கடன் வாங்கியவர்களுக்கு 35,000 ரூபாய் தள்ளுபடி என்று முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு. சிறு குறு விவசாயிகளின் பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும். தமிழக அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். தமிழ்நாடு சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு பேரவை நடவடிக்கைகள் குறித்து 2 நாள் பயிலரங்கம். சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெறும் பயிலரங்கை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் விஜய். தமிழ்நாடு அரசின் நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கையை இன்று மாலை வெளியிடுகிறார் நிதியமைச்சர் மரிய வில்சன். அரசின் வருவாய் கடன் தொகை பற்றிய முழு அறிக்கை வெளியாகும் என எதிர்பார்ப்பு. தமிழ்நாட்டில் 16 பல்கலைக்கழகங்களில் காலியாக உள்ள துணைவேந்தர் பணியிடங்கள் உடனடியாக நிரப்ப வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தல். நீட் மறுதேர்வுக்கான அணுகுமுறை புதிய சிக்கல்களை உருவாக்க வழிவகுக்கும் என அண்ணாமலை கருத்து. தேர்வு நேரத்தை அதிகரிப்பது மாணவர்களின் மன அழுத்தத்தை கூட்டும் என சுட்டிக்காட்டல். சவாலும் சவடாலும் விட்ட முதலமைச்சர் ஜோசப் விஜய் எப்போது சைலண்ட் மோடிலிருந்து வெளியே வருவார்? பிஞ்சுகளை இழந்து ஓலமிடும் பெற்றோர்களின் அழுகுரல் கேட்கவில்லையா என்று ஸ்டாலின் கேள்வி. அமெரிக்க ஈரான் ஒப்பந்தம் இருந்த போதிலும் இஸ்ரேல் தொடர்ந்து விழிப்புடன் இருக்கும் என நெதன்யாகு அறிவிப்பு. ஈரான் ஒருபோதும் அணு ஆயுதம் வைத்துக் கொள்ள முடியாது என சூளுரை. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் live.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.